வணக்கம் நண்பர்களே. சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வெகு விரைவில் வர இருக்குது. 2022 நடந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு ஒரிஜினல் கொஸ்டினில் மேக்ஸையும் ரீசனிங்கையும் ஃபுல் டீட்டெயிலாக சால்வ் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி 2025 நம்ம எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். 2023 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுடைய ஒரிஜினல் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி இப்போ நேற்று சால்வ் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்கலன்னா அதோட லிங்க் இதோட ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. அதே நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. கட்டாயம் அதையும் பார்த்துருங்க, கட்டாயமாக பார்த்துருங்க. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி ரிவைஸ் பண்ணிருக்கேங்க. கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. முதல் கேள்வி, கிளை கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படம் 2021 பல மாநிலங்களில் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி அளவை குறிக்கிறது. விளக்கப்படத்தை படித்து இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த ஷேடட் ஏரியா அரிசி, பிளெயினாக உள்ளது கோதுமை. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அரிசி மற்றும் கோதுமையின் மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது அப்படின்னா, ரெண்டையும் சேர்த்து டோட்டல் கூட்டினா இது 6 2 8 இது 4 2 6, இது 8, இது 6, இது 8, இது 10 2 12, இங்கே 16 8 24. ரொம்ப கம்மியாக எது இருக்குது? டி, மாநிலம் டி. இதுதாங்க ஆன்சர். அடுத்து, எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது? அரிசினா ஷேடட் ஏரியா எதில் அதிகமாக இருக்குன்னா பியில் தாங்க அதிகமாக இருக்குது. பியில் தான் 10 இருக்குது. மிச்சம் எல்லாத்துலேயும் அதை விட கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவர்களின் சதவீதம் என்ன? முதல்ல ஒரு பை சார்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பை சார்ட்டில் 2 சங்கங்களின் உறுப்பினர்கள் சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் விளையாடும் சங்கத்தினர் மட்டும் சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. கால்பந்து சங்கத்தினர் மட்டும் சதவீதத்தில் கொடுத்தாங்க. உறுப்பினர் இல்லாதவர் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த சதவீதம் 100 வரணும். நம்ம கூட்டி பார்ப்போம். 75 5 80 80 15 95 சதவீதம் தான் வந்திருக்கு. அப்போ மீதி உள்ளது 5%. அப்போ உறுப்பினர்கள் இல்லாதவர் 5%. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவர் சதவீதம் எண்ணிக்கை 40 கொடுத்துருக்காங்க. சதவீதம் 100ல் மீதியெல்லாம் சதவீதம் கொடுத்துட்டாங்க. அப்போ 95 போக மீதி 5. அப்போ ஆன்சர் ஏ, 5%. அடுத்த கொஸ்டின், கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோர். கிரிக்கெட் முதல்ல எவ்வளோ பேர்? 5%. இஸ்ட்டு. ரெண்டாவது, கால்பந்து சங்கத்தினர் எவ்வளவு? 15%. அப்போது 5:15 அடி கொடுத்தா 4 5 5 3 5 15. அப்போ ஆன்சர் 1:3. மொதல் ஆப்ஷன் 1:3. அடுத்த கொஸ்டின், கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கத்தின் உறுப்பினரான மாணாக்கர்கள் எத்தனை? அதாவது 2 சங்கங்களின் உறுப்பினர்கள் 75%. இப்போ ஆல்ரெடி அப்போ கண்டுபிடிச்சோம். 5% தான் 40. ஏன்னா 5% தான் 40ன்னா 75% எவ்வளோ? 2 சங்கத்தின் மாணவர்கள். அப்போ 75%. 4 5 5 15 5 75. 15 பெருக்கல் 40 600. ஆன்சர் 600. 2 சங்கத்தினரும் கேட்டதுனால 2ஐயும் கூட்டி அந்த சதவீதத்துக்கு ஈக்குவலான நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். 600ங்க. அடுத்த கொஸ்டின், ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள். அதாவது இதில் ஆணை ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, பெண்ணை மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரவி, இது ரவி. ரவியின் அம்மா. இப்போ இந்த இடத்துல இதுக்கு அடுத்து என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள். என்னுடைய அம்மானா இதில் எப்படி இருக்குமா? நான் என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர், அதாவது என்னுடைய சிஸ்டர், அக்கா அல்லது தங்கச்சி. இந்த பர்சனுடைய அக்கா அல்லது தங்கச்சி இவங்க. இப்போ என்ன கேட்டிருக்கு என்று கமல் சொன்னார். இவருடைய பேர் கமல். அப்போ கமல் ரவிக்கு என்ன உறவு? கமல் ரவிக்கு. ரவியோட அம்மா யாருன்னா இருக்காங்க? அவருடைய அண்ணன். அப்போ அம்மாவுடைய அண்ணன் யார்? மாமா, தாய் மாமான்னு சொல்லலாமா? அப்போ ஆன்சர் தாய் மாமன். 2 டைம் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். ரமா, இதில் பேர் எல்லாம் 6ல் ஆரம்பிச்சிருக்கனால ஃபுல்லாக எழுத வேண்டியிருக்கும். ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். ரமா, ராணி. ராணியை கிளியாச்சு, மேல் ரமாலையாச்சு. ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவாக மதிப்பெண் எடுத்துள்ளார். ராணி
ரத்னாவை விட குறைவாக மதிப்பெண். ரத்னாவை இந்த இடத்துல போடணுமா, மேலே போடணுமா, கீழே போடணுமான்னு தெரியாது, அதனால் பெண்டிங் வச்சுக்குவோம். ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண். அப்போ ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண். ரத்னா மேலே எழுதியாச்சு. அடுத்து பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும், பத்மா ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவு. அப்போ இந்த இடத்துல இடையில பத்மா எழுதியாச்சு. எனில் யார் மிக அதிக மதிப்பெண்? மேலே யார் இருக்கா? ரத்னா. அப்போ ஆன்சர் ரத்னா, 4வது ஆப்ஷன் ரத்னா. அடுத்த கொஸ்டின், சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். முதல்ல சாய் சதுரம் வரையணும். இதுதான் சாய் சதுரம், அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன். இப்போ மூலை விட்டம்ங்கிறது இந்த ஆப்போசிட் கார்னரை கனெக்ட் பண்ணக்கூடியது. இதில் என்ன கோணம் இருக்குது? செங்கோணம். 4 பக்கமும் செங்கோணம் தானே இருக்குது. அப்போ ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி. ஆன்சர் 90 டிகிரி. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கம் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஸ் மடங்காகும். ஒரு செவ்வகம் இதனுடைய நீளம் 10ன்னு வச்சுக்குவோம், அகலம் 2ன்னு வச்சுக்குவோம். அப்போ பரப்பளவு 20. இப்போ ஒவ்வொரு பக்கம் 2 மடங்காகும்போது அப்போ என்ன செய்யணும்? இந்த நீளம் 10 20 ஆக்குறோம், அகலம் 2 4 ஆக்குறோம். அப்போ 20 4 80. அப்போ பரப்பளவு டேஸ் மடங்காகும். 20 ஆனது 80 ஆயிருக்கு. எத்தனையால் பெருக்கினா 80 வரும்? 20 4ஆல் பெருக்கினா அப்போ 4 மடங்கு ஆகும். அடுத்த கொஸ்டின், ராமின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அதாவது இதில் டைரக்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா டைரக்ஷனுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி இருந்து வரைகிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ இதில் இது வடக்கு, இது தெற்கு, இதில் இது கிழக்கு, இது மேற்கு, இப்படி போட்டுக்கோங்க. ராமின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அப்போ கிருஷ்ணன் வீடு இங்கே இருக்குது, அதுலேருந்து தெற்க ராம். ஓகே. அடுத்து கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளது. கிருஷ்ணன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி கோவிந்தாவின் வீடு அமைந்திருந்தால் ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து, யாருடைய வீட்டிலிருந்து? கோவிந்தாவினுடைய வீட்டிலிருந்து ராமனுடைய வீடு. அப்போ இந்த டைரக்ஷன் தானே. அப்போ ஆன்சர் தென்மேற்கு. ஆன்சர் தென்மேற்கு. அடுத்த கொஸ்டின், 40 மாணவர்கள் ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14வது இடத்தில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்ன? 40 மாணவர்கள் இருக்காங்க, மொத்தம் 40 மாணவர்கள். அதில் மணி வலமிருந்து இங்கேருந்து 14வது இடத்துல இருக்கார். அப்போ இடது பக்கத்துலேருந்து எத்தனாவது இருப்பார்? அதுதான் கொஸ்டின். உங்கள் கையில் 5 விரல்கள் இருக்கதா வச்சுக்குவோம். இதில் இந்த விரல், அதாவது இந்த விரல் இங்கேருந்து 2வது, அதாவது வலது பக்கம் இருந்து 2வது, இடது பக்கம் இருந்து அதே விரல் 4வது. அப்போ 4 2 6, ரெண்டையும் டோட்டல் கூட்டினா ஒரே இடம், இடது பக்கமும் வலது பக்கமும் சேர்த்து கூட்டினா 6 வருது. ஆனால் மொத்த விரல்கள் பாருங்கள் 5 தான் இருக்குது. அப்போ ஒரே இடம் இடது பக்கம் இருந்தும் வலது பக்கம் இருந்தும் கூட்டினா டோட்டலை விட 1 கூட வரும். அப்போ மொத்தம் 40 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே இடம் இடது பக்கம் வலது பக்கம் சேர்த்து கூட்டினா 41 வரணும். வலது பக்கம் 14 கூட எதை கூட்டினா 41னா 27. அப்போ இடம் இருந்து 27வது இடம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னால் உள்ளது. ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னால் உள்ளது. அதாவது ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னால் இருக்குது. அப்போ பின்னாடி 2 3ன்னு ஒவ்வொரு வாத்து இருக்குது. அப்போ அந்த வாத்து 2 வாத்துக்கு முன்னால், அப்போ பின்னாடி 2 வாத்து இருக்குது, அந்த வாத்துக்கு முன்னால் இருக்குது. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு, அந்த 2 வாத்துகளுக்கு பின்னால் ஒரு வாத்து இருக்குது. ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. இந்த 3 டேமும் கண்டிஷனும் ஒர்க் ஆகுற மாதிரி அதில் எத்தனை வாத்துகள் இல்லைன்னா 3 வாத்து. எப்படி சுற்றி போட்டாலும் இந்த 3 டேம் இதில் போடலாம். மொத்த வாத்துகள் 3. அடுத்த கொஸ்டின், டார்க் என்பதன் குறியீடு EBSL எனில் பேக் என்பதன் டியை ஈயா மாற்றிருக்காங்க. அடுத்த லெட்டர் ஏயை பியா மாற்றிருக்காங்க, ஆரை எஸ்ஸாக மாற்றிருக்காங்க, கேயை எல்ஆர். அடுத்தடுத்த லெட்டர். அப்போ பிஏ தான் மாற்றணும், சி, ஏயை பி, சிஏ டி, கேஏ எல். அப்போ இந்த ஆன்சர் பி ஆப்ஷன், CBDL. ஓகே. அடுத்த கொஸ்டின், 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டு. லீப் ஆண்டா? கிடையாது. ஏன்? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுப்படுறதுக்கு 2016 வகுப்படும் அல்லது 2020 வகுப்படும். 2018 வகுப்படாது. அப்போ இது தவறானது.
400ஆல் வகுடும் நூற்றாண்டுகள் லீப்பாண்டு. கரெக்ட். 400ஆல் வகுப்படக்கூடிய நூற்றாண்டுகள் லீப்பாண்டுகள். அப்போ இது கரெக்டாக. அப்போ 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், புயல் என்பதற்கு என்ன ஆங்கில சொல்னா ஸ்டோம். ஸ்டோம் தான் ஆங்கில சொல். லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, டொர்னாடோன்னா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் பின்னாடி உள்ள வேர்ட்ஸ். அடுத்தால இதை 4ல் 1 மிஸ் ஆகுது, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மனிதன் நடந்து போவான், மீன் எப்படி போவான், நீந்தி போகும், நீந்தும். அடுத்த கொஸ்டின், வெண்படத்தில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்கு இருக்கும் தொடர்பை. வினாடி, நிமிடம், மணி நேரம். மணி நேரம் அதுக்குள்ளே தான் நிமிடம் இருக்கும், நிமிடத்துக்குள்ளே தான் வினாடி இருக்கும். அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரினா இது. உள்ள சின்ன வட்டம் வினாடி, அதுக்கு மேலே உள்ள மீடியமான வட்டம் நிமிடம், அதுக்கு மேலே உள்ளது மணி நேரம். அடுத்த கொஸ்டின், ஒரு பொறுத்துக, ரொம்ப சிம்பிளான பொறுத்துக. விற்பனை விலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி கழிச்சது போக வர்றது தான் விற்பனை விலை. அப்போ 4வது ஆப்ஷன் உள்ள மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, மீதி 2ஐயும் அடிச்சிடலாம். அடுத்து நட்டம். நட்டம் எப்படி, வாங்கிய விலையை விட விற்பனை விலை குறைவாக இருந்தால், அப்போ அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை தான் நட்டம். அப்போ இதுக்கு வர்ற மாதிரினா மொதல் ஆப்ஷன். அப்போ இதை விட்டுறலாம். இப்போ மீதி 2ஐயும் செக் பண்ணி பார்ப்போம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சா கிடைக்கக்கூடியது லாபம். அடுத்து அடக்க விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவு சேர்த்தாச்சுன்னா அது அடக்க விலை. அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 நாணயம் ஒன்றாக சுண்டுதாங்க. அப்போ முதல் நாணயத்தில் ஹெட்டும் 2வது நாணயத்தில் டெய்லும் வரலாம். அடுத்து முதல் நாணயத்தில் டெய்ல், 2வது நாணயத்தில் ஹெட்டு வரலாம். முதல் நாணயத்தில் ஹெட்டு, 2வது நாணயத்திலையும் ஹெட்டு வரலாம். முதல் நாணயத்தில் டெய்ல், 2வது நாணயத்தில் டெய்ல். இப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மொத்த வாய்ப்புகள் 4 கிளை போட்டுக்கலாம். 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள். அப்போ ஹெட்டு வந்தால் டெய்ல் வரணும், டெய்ல் வந்தால் ஹெட் வரணும். இப்படி தான் 2 வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை அடி கொடுத்தா 1 2 2 2 4. ஆன்சர் 1/2. மொதல் ஆப்ஷன் ஆன்சர் 1/2. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் விடுபட்ட எண்ணை தேர்வு செய்க. இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா 3 24. இதை அப்படியே எடுத்துட்டு இந்த கீழே உள்ள எண்ணை பாதி ஆக்கியிருக்காங்க. கீழே உள்ள எண்ணை பாதி ஆக்கியிருக்காங்க, 2 ஆகியிருக்காங்க. அந்த 2ஆல் பெருக்குனா 2 பெருக்கல் 24 = 48. அதே மாதிரி இங்கே 5 பெருக்கல் எக்ஸ் டிவைடட் பை இந்த கீழே உள்ள எண்ணை பாதியாக்கணும். 2 பாதியாக்கினா 1. அப்போ 1 எதை கொண்டு பெருக்கணும், அதே எண் தான். அப்போ 5 கூட 7 பெருக்குனா என்ன கிடைக்கும், 35. அப்போ ஆன்சர் 35, 2வது ஆப்ஷனுங்க. அடுத்த கொஸ்டின், வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாற்காலி, மேஜை, அல்மிரா. அல்மிரான்னா அலமாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுவும் மரத்தால் செய்வாங்க, மேஜையும் மரத்தால் செய்வாங்க, நாற்காலியும் மரத்தால் செய்வாங்க. ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்போ ரேடியோ தான் வித்தியாசமானது. அடுத்தது, அப்போ எஸ்ஐ கொஸ்டினில் 2022 உள்ளதை டீட்டெயிலாக பார்த்தோம். இதே போல் ஓரளவுக்கு எல்லாம் செய்கிறதா தான் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வரப்போகுதுங்க. உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முந்தைய கொஸ்டின் 2023க்கான கொஸ்டின் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இதோட ஃபர்ஸ்ட் லிங்க்லேயும் இருக்குது. அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.